இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது ரயில் முன் பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்ட மே 17 இயக்கத்தின் நிர்வாகி சிவா திலீபனின் இறுதி ஊர்வலம் சென்னை மூலக்குத்தலத்தில் நடைபெற்றது. இதில் வைகோ, பே. சண்முகம், சுபவீர பாண்டியன், மன்சூர் அலிகான் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இன்னொரு மொழியின் ஆதிக்கத்திற்கு எதிராக நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு நிச்சயமாக போராடுவோம், வெற்றி பெறுவோம். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே மீன்பிடிக்க சென்றபோது நாட்டுப்படகு கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் உயிரிழந்தார். தெற்கு புதுக்குடியை சேர்ந்த குப்புராஜ் மற்றும் அவரது மகன் ராமநாதன் இருவரும் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது பலத்த சூறாவளி காற்றால் படகு கவிழ்ந்தது. ராமநாதன் சக மீனவர்களால் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான குப்புராஜின் சடலத்தை ஜெகதாப்பட்டினம் அருகே கடலோர காவல்படையினர் மீட்டனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தெலுங்கு வருடப்பிறப்பான யுகாதியை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோவில் மண்டபத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் உற்சவர்களை எழுந்தருள செய்த பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர் மற்றும் சந்தனம் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் அபிஷேகம் செய்தனர். இந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் நேற்று கேட்பாரற்று கிடந்த சூட்கேஸால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை உள்நாட்டு விமான நிலைய வருகை பகுதியில் நீண்ட நேரமாக உரிமை கோரப்படாத சிவப்பு நிற சூட்கேஸ் ஒன்று கிடந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முக்கிய பிரமுகர்கள் வருகை தந்த நேரத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு கண்டறியும் கருவிகள் மூலம் தீவிர சோதனை நடத்தினர். சோதனையில் வெடிப்பொருட்கள் ஏதும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. அந்த சூட்கேஸை பறிமுதல் செய்த அதிகாரிகள் உரிமையாளர் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வல்லம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு மது அருந்த வருபவர்கள் அப்பகுதி மக்களுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. எனவே டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சியில் 297 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதாள சாக்கடை திட்டத்தின் உறுதித்தன்மை குறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். சுக்கிலநத்தம் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து குழாய்கள் வழியாக அதிக அழுத்தத்துடன் தண்ணீரை செலுத்தி சோதனை செய்தபோது வால்வு பகுதியில் தண்ணீர் 20 அடி உயரத்திற்கு பீச்சி அடித்தது. உதகமண்டலத்திற்கு வருகை தந்த ஒடிசா, குஜராத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளிடம் இருந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்த பணத்தை திருப்பி ஒப்படைக்க அழைத்துச் சென்றனர். அந்த நோட்டிஃபிகேஷன் காணுங்க, பிகாஸ் இது ஒரு வெஹிக்கிள்ல 50,000 இல்லைன்னா ஒரு ஆளுக்கு 50,000 நமக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே நூலகத்தை குடியிருப்புகளாக மாற்றி வடமாநில இளைஞர்கள் தங்கி வருவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மெய்யூரோடை கிராமத்தில் செயல்படும் நூலகத்தை பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கிராமத்தில் பல்வேறு பணிகளுக்காக அழைத்து வரப்பட்ட வடமாநில இளைஞர்கள் நூலகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கச்சிப்பள்ளி கிராமத்தில் பெய்த கனமழையால் விளைநிலங்கள் மற்றும் பள்ளி சுற்றுச்சுவர் பகுதிகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தேங்கியுள்ள நீரை அகற்ற உடனடியாக முறையான கால்வாய் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓட்டு சுத்தி தண்ணி நிக்குது, நைட்டு மழை பெஞ்சு ஓட்டு விட்டு வெளியே வர முடியல. வாழைக்காடுகள்லாம் எல்லாம் நைட்டட் ஆயிடுச்சு, ஆனா ஏகப்பட்ட நைட்டட் ஆயிடுச்சு. பாம்பு வந்து உள்ள போகுது, நாங்க வெளியே வர முடியல. சேலம், சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் பிஞ்சு காய்களுடன் முறிந்து நாசமாகின. தேவூர், அரிசிராமணி, செட்டிப்பட்டி, காவிரிப்பட்டி, வட்ராம்பாளையம், தண்ணீர்தாசனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாழை மரங்கள் அடியோடு முறிந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் பெரும் கவலையடைந்தனர். அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவாரூர் மாவட்டத்தில் எள் பயிர்களுக்கான காப்பீட்டுத் தொகையை நீட்டிக்க கோரி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அரசு ஊழியர் போராட்டம் மற்றும் இணையதள பிரச்சினைகளால் காப்பீடு செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறும் விவசாயிகள் இதற்கான அவகாசம் கடந்த செவ்வாயுடன் முடிந்த நிலையில் கால நீட்டிப்பு கோரியுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி கிடைத்தவுடன் அவகாசம் நீட்டிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்தில் பெய்த மழையினால் பெரும்பாக்கம் காணை நேரடி கொள்முதல் நிலையத்தில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த நெல் நனைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். இதனையடுத்து விவசாயிகள் நனைந்த நெல்லை உலர்த்தும் பணியில் ஈடுபட்டனர். திடீர் மழையினால் நெல் நனைந்து முளைத்துவிடும் என்ற அச்சம் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லை 2 தினங்களில் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த சூட்கேஸால் பரபரப்பு நிலவியது. விமான நிலையத்தின் முனையம் ஒன்றில் வெகு நேரமாக சிவப்பு நிற சூட்கேஸ் கிடந்துள்ளது. இதனை கண்ட காவலர்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனை செய்த பிறகு அந்த சூட்கேஸை முதல் தளத்தில் உள்ள தங்களது அலுவலகத்திற்கு CISF அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசங்களுடன் பங்கேற்றனர். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் துவங்கிய இந்த பேரணியானது முக்கிய சாலை வழியாக வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தியவாறு ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வரை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் உமா மகேஸ்வரி, துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் இண்டூர் அருகே கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து காவல் நிலையத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். கும்படப்பாடி மற்றும் கரடிக்கால் குண்டு கிராமத்தில் அதிமுக பிரமுகர் ரத்னவேல் என்பவர் புதிதாக கல்குவாரி அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனையடுத்து காவல் நிலையத்தில் நடந்த சமாதான பேச்சுவார்த்தையின் போது கனிம வளத்துறை அனுமதி வழங்கியதாக ரத்னவேல் கூறினார். இதனால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மயிலாடுதுறை காமராசர் பேருந்து நிலையத்தில் திடீரென போடப்பட்ட தரைக்கடைகளை அகற்ற வலியுறுத்தி நகராட்சி வியாபாரிகள் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற கோரி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். தென்காசியில் தனியார் மருத்துவமனையில் தீயணைப்புத் துறையினர் அவசரகால மீட்பு குறித்த ஒத்திகையை செய்து காட்டினர். மருத்துவமனை வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் விபத்தில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்கலாம் என்பது குறித்து தத்ரூபமாக ஒத்திகை செய்து காட்டினர். ஒத்திகை நிகழ்ச்சியை கண்டு மருத்துவமனை பணியாளர்கள் பொதுமக்கள் வியப்படைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 400 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. 120 நாட்கள் அரும்பாடுபட்டு வளர்த்த பயிர்கள் திடீர் மழையால் வயலிலேயே சாய்ந்து அழுகும் நிலையில் இருப்பதால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பாலசமுத்திரம் பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட நிலங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக நடிகர் பஷீர் அகமது மற்றும் அவரது சகோதரர் நசீர் அகமது ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பொறியியல் பட்டதாரிக்கு அமைச்சர்கள் மூலம் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி இந்த பணத்தை பெற்றுள்ளனர். பணத்தை திரும்பி கேட்க முடியாமல் பாதிக்கப்பட்டவரின் தந்தை உயிரிழந்த நிலையில் புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள தூபகண்டி கிராமத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை ஒன்று புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நள்ளிரவில் வீட்டு வாசலில் இறை தேடி சிறுத்தை உலா வந்த CCTV காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிறுத்தையை வனத்துறையினர் உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர், செம்மேடு மற்றும் இக்கரை போலுவாம்பட்டி பகுதிகளில் மஞ்சள் அறுவடை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கடந்த காலங்களில் 1 குவிண்டால் மஞ்சள் 20,000 ரூபாய் வரை விற்பனையானதால் நடப்பாண்டு விவசாயிகள் ஆர்வத்துடன் மஞ்சள் சாகுபடியில் ஈடுபட்டனர். 11 மாத பயிரான மஞ்சள் தற்போது அறுவடைக்கு வந்துள்ள நிலையில் சந்தையில் உரிய விலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் அறுவடை பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர்.